அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரு சக்தி வாய்ந்த தர்காவை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அமாவாசை நாளில் 22 சமாதிகளிலிருந்து மூச்சு விடும் சத்தம் வரும் ஒரு அதிசயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கை கால் அசையும் அல்லவா, அதே போன்று சமாதியிலிருந்து அசையும் ஒரு பயங்கர சக்தி படைத்த தர்காவை தான் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மிக முக்கியமாக சத்தியக்கல் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சத்தியக்கல் முன்னாடி யாராவது பொய் சத்தியம் செய்தால் அங்கே சுருண்டு விழுந்தும் விடுவார்கள். அப்படி ஒரு பயங்கரம் இன்று வரை இருக்கிறது. அது மட்டும்தான் என்றால் இல்லை, இங்கு உள்ள 22 சமாதிகளில் ஒவ்வொரு சமாதியும் ஒவ்வொரு நோயை தீர்க்கும் சக்தி படைத்தது. உதாரணமாக இதய நோய்க்கு ஒரு சமாதி, மனநலம் சரியில்லை என்றால் அதற்கு ஒரு சமாதி, சர்க்கரை வியாதி என்றால் அதற்கு ஒரு சமாதி, வயிறு தொடர்பான பிரச்சனை அதுக்கு ஒரு சமாதி. இப்படி நோய்களை தீர்க்க 22 சமாதிகள் இங்கு ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஒரே ஒரு சமாதியிடம் மட்டும் பெண்கள் மட்டும்தான் வழிபட முடியும், வேறு யாரும் அங்கு நெருங்கவே முடியாது. இது மட்டுமே என்றால் இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்கிறது. தானாகவே நீங்கள் வைக்கும் வேண்டுதல் அது நடந்துவிடும் என்றால் 1 மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைத்துவிடும். நீங்கள் அங்கே வேண்டிக் கொண்ட தேங்காயை வைத்து விட்டால் நடக்கும் என்றால் அடுத்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் அல்லது ஒரு 1 மணி நேரம் அதற்குள் தேங்காய் 2ஆக உடைந்து விடும். அப்படி உடைந்து விட்டால் உங்கள் கோரிக்கை நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். இல்லை என்றால் அது உடையாது. அதே போல் உடையும் தேங்காயிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. அப்படி ஒரு சக்தி படைத்த பிரமிக்க வைக்கும் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இது மட்டும் தானே என்றால் இன்னும் பல அதிசயங்கள் உள்ளது. பில்லி, சூன்யம், ஏவல், காத்து கருப்பு இது போன்ற பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த கோவிலில் ஒரு தேங்காவை வாங்கி கொண்டு மனதில் நினைக்க வேண்டிய நினைத்து கொண்டு அந்த சமாதி அருகே வைத்து விட்டு வந்துவிட்டால் முடிந்தது, அவ்வளோதான். அது செய்தவர்களுக்கு திரும்பி போய்விடும். அப்படி ஒரு சக்தி படைத்த ஒரு தர்காவை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இன்றளவும் கூட இந்த தர்காவில் நடக்கும் அதிசயங்கள் எண்ணற்றவை, அவ்வளோ சக்தியை படைத்தது. சரி, இந்த தர்கா எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடும். சுமார் 400 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததாகும் இந்த தர்கா. இது திருவள்ளுவர் மாவட்டம் எறையூர் என்ற இடத்தில் கோரி அம்மாஜி தர்கா என்று இருக்கிறது. இந்த திருவள்ளுவர் மாவட்டம் எறையூர் கோரி அம்மாஜி தர்காவில் தான் 22 சமாதிகள் இருக்கிறது. இவை அனைத்துமே பெண் சமாதிகள் ஆகும். இங்கு என்ன அதிசயம் என்றால் அவரும் அவரது குழந்தைகளும் அவரது நண்பர்களும் அதாவது தோழிகளும் என்று சொல்லப்படுகிறது. மொத்தமாக 22 சமாதிகள் அங்கே இருக்கிறது. அந்த 22 சமாதிகளும் மிக சக்தி படைத்ததாகும். இதில் ஒவ்வொரு நோய்களை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு சமாதியிடம் சென்று வேண்டிக் கொள்வார்கள். உதாரணமாக புற்றுநோய் என்றால் அதற்கு ஒரு சமாதியிடம் வேண்டிக் கொள்வார்கள். அதே போல் இதயம் சார்ந்த பிரச்சனை என்றால் அதற்கு ஒரு சமாதியிடம் போய் வேண்டிக் கொள்வார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு சமாதியிடம் வேண்டிக் கொள்வார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவர்கள் போல ஒரு பெரிய மருத்துவமனையில் நிறைய பிரிவுகள் இருக்கும். அப்படி நிறைய பிரிவுகள் கொண்டதாக இந்த நோய் தீர்க்கும் ஸ்தலமாக இது அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இங்கு சத்தியக்கல் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே யாராவது ஒரு பொருளை திருடிவிட்டாலோ இல்லை நம் குடும்பத்திலே ஏதோ ஒரு பொய் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பொய், பணத்தை திருடிவிட்டார்கள், இல்லை பொருளை திருடிவிட்டார்கள், இல்லை ஏதாவது கணவன் மனைவியோட மறைக்கிறார்கள், இப்படி ஏதாவது ஒரு பொய் இருக்கும். அப்படி பொய்யாக உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் நபரை அழைத்து கொண்டு இங்குள்ள சத்தியக்கல்லிடம் சென்று சத்தியம் வாங்கிவிட்டால் அவர்கள் பொய் சத்தியம் செய்தால் அதே இடத்தில் சுருண்டு மயங்கி விழுந்து விடுகிறார்கள். அது இன்றும் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்பு வாழ்க்கையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் சிறிதும் அச்சமில்லை. இது மட்டும் தானா என்றால் இன்னும் பல அதிசயங்கள் இருக்கிறது. இங்கு உள்ள கோரி அம்மாஜி அவர்கள்தான் தலைமை சமாதியாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் வணங்குவதற்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி, மற்ற யாருக்கும் அனுமதி இல்லை. பெண்கள் மட்டுமே அருகில் சென்று வணங்க முடியும். இந்த கோரி அம்மாஜியிடம் ஒரு தேங்காய் ஒன்று வைக்கும் வழக்கம் இருக்கிறது. அதாவது நமது மனதில் ஒரு வேண்டுதல் இருக்கும். ஏதோ ஒரு வேண்டுதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் கடன் தீர வேண்டும், இல்லை கார் வாங்க வேண்டும், வீடு கட்ட முடியும், அரசு வேலை கிடைக்க வேண்டும், ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கையை மனமாற பிரார்த்தனை செய்து ஒரு தேங்காயை அங்கே வைத்து விட்டால்
ஒரு மணி நேரம் அதுக்கு அவகாசம் தர வேண்டும். அரை மணி நேரம் போதுமானது. சில பேருக்கு ஒரு 40 நிமிடங்கள் போதும். அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் அந்த தேங்காய் 2ஆக உடைவதை நாம் கண்கூட பார்க்க முடியும். இன்றும் இப்போதும் இந்த நிமிடமும் அந்த சம்பவம் நடக்கிறது. ஆனால் தேங்காய் உடைத்தால் கண்டிப்பாக தண்ணீர் வரும். அங்கே தண்ணீர் வருவதில்லை. சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணீர் வருவதில்லை. அப்படியே ஆவியாகிடுவது. அதுதான் அந்த அம்மாவின், கோரி அம்மாவின் சக்தியாகும். ஆம், அப்படி ஒரு சம்பவம் நமக்கு என்ன நடக்கும், நமக்கு இது கிடைக்குமா என்பதை, கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்பதை 1 மணி நேரத்தில் ரிசல்ட்டாக சொல்லும் ஒரே ஒரு உலகத்தில் உள்ள கோவில் இந்த கோரி அம்மாஜி தர்கா மட்டும்தான். 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் மிக தெளிவாக, மிக அருமையாக நீங்களே கண்கூட தெரிந்து கொள்ளலாம். இது அம்மாஜின் சக்தியாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அமாவாசை நாளில் படு பயங்கரமாக மிரள வைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால் 22 சமாதிகளும் நம் சினிமாவில் பார்ப்பது போல ஒரு நபர் படுத்து வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் காலை அசைத்தால், கையை அசைத்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு சமாதிகளும் அடுத்து அந்த அசைவுகள் நடைபெறும். இதை பார்த்து மக்கள் பீதியாகி விடுவார்கள். அமாவாசையை நள்ளிரவில் ஆரம்பித்து விட்டால் விடியும் வரை இந்த அசைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சமாதிகளிலிருந்தும் மூச்சு விடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த சமாதியில் கேட்கும், அடுத்த பக்கத்தில் கேட்கும், அடுத்து இந்த அசைவும் மூச்சு விடுவதும் விடாமல் விடியும் வரை நடப்பதை கண்டு மக்கள் மிகப்பெரிய பீதியும், மக்கள் மிகப்பெரிய சந்தோஷமும், என்ன சொல்வது என்று தெரியல, அந்த அளவுக்கு ஆச்சரியத்துடன் அம்பாவை தரிசனம் செய்கிறார்கள். நீங்கள் என்ன நினைத்து போனாலும் சரி, அந்த இடத்தில் அது நடக்கும் என்றால் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைத்துவிடும். இது மட்டும் தானே என்றால் இங்கு போகாத நபர்களே இல்லை. பல விஐபிகள், பல கோடீஸ்வரர்கள், பல லட்சாதிபதிகள் என எல்லோரும் சென்று தங்களுக்கு நடக்காது என்ற காரியத்தை உடனே 1 மணி நேரத்தில் தெரிந்து கொள்ளும் ஒரு கோவில் இதுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட நோயும் குணப்படுத்தும் சக்தியும் இங்கே இருக்கிறது. மற்றபடி நமது வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், திருமணம் தடையாக இருக்கலாம், அல்லது குழந்தை தடையாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம், அல்லது ஏவல், பிள்ளி, சூன்யம், காத்து, கருப்பு என எது பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தர்காவில் சென்றால் நிவர்த்தி அடைந்து விடுகிறது. மிக சக்தி வாய்ந்த தர்கா இருக்கிறது. பல தர்காக்கள் நாம் பார்த்துருக்கிறோம். அதில் ஒவ்வொரு தர்காக்களும் ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 22 சமாதிகளிலிருந்து உடனே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு மிரள வைக்கும் பீதி நடக்கிறது. ஏனென்றால் ஒரு சமாதியில் மூச்சு விடுவது போல சத்தம் கேட்கும். சத்தம் என்றால் சும்மா லேசாகலாம் கேட்காது, நமது காதில் ஒலிக்கும், அவ்வளோ சத்தம் கேட்கும். அதே போல் அந்த அசைவு என்பது அப்படியே ஒரு உள்வாங்குவது போல. ஏனென்றால் அனைத்து சமாதிகளும் நல்லா சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டியிருக்கார்கள். சிமெண்ட் போட்டு நல்லா தரையெல்லாம் போட்டு அதை மூடிவிட்டார்கள். அது உள்வாங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அப்படி உள்வாங்கும்போது அது சேதமடைய வேண்டும் அல்லவா? எதுவும் சேதமடைவதில்லை. அப்படியே சினிமாவில் பார்ப்பது போல அந்த ஜீவ சமாதி அப்படியே நடுங்கி அதாவது அந்த சமாதிகள் அனைத்தும் அப்படியே மேலும் கீழும் அசைந்து திரும்பவும் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறது. இது விடியும் வரை நடக்கிறது. இது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்ப்பதற்காகவே அலைமோதுவார்கள். நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கோரி அம்மாஜி அருகில் சென்று ஒரு தேங்காயை வாங்கி கொண்டு நமது கோரிக்கை வைத்துட்டு ஒரு மணி நேரம் காத்திருந்தால் நமக்கு ரிசல்ட் கிடைத்துவிடும். நடக்காது, கிடைக்காது என்பது தேங்காய் உடையும் போது நடக்கும் என்று பொருள். உடையவில்லை என்றால் அது கொஞ்சம் காலதாமதமாகலாம். நீங்கள் இன்னும் ஒரு தடவை வேண்டினால் கண்டிப்பாக அது நடந்துவிடும். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யும் சக்தி இந்த கோரி அம்மாஜியை கொண்டு. அம்மாஜியை சென்று வணங்குங்கள். வாழ்க்கையில் வளம், நலம், அருள் அனைத்தும் கிடைக்கும். இந்த கோவிலை பொறுத்தவரை முஸ்லீம் தான் செல்ல வேண்டுமா என்றால் கிடையவே கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என சாதி, மத, மொழி எவையும் பார்க்காமல் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார்கள். என்ன ஒரே ஒரு இந்த கோவிலுக்கு செல்லும் ஒரு மைனஸ் என்றால் போதிய அளவு கொஞ்சம் பஸ் வசதி இல்லை. நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து எறையூர் என்பது ஒரு கிராமமாகும். அந்த கிராமத்திற்கு பொதுவாக ஷேர் ஆட்டோ தான் போகிறது. பஸ் என்பது நேரத்திற்கு ஏற்றப்படுத்தான் இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கும்படி டக் என்று பஸ்ஸு கிடைக்காது. எனவே
ஷேர் ஆட்டோவில் தான் போக வேண்டும், அல்லது கார் இருந்தால் மிக எளிதில் காரோ பைக்கோ நீங்கள் போக வேண்டும். கொஞ்சம் போக்குவரத்து குறைவாக இருப்பதால் அதற்கேற்றபடி பிளான் செய்து கொண்டு நீங்கள் போங்கள். நீங்கள் கூகுளில் கோரி அம்மாஜி தர்கா என்றால் சர்ச் செய்தால் அவர் முகவரி, ஜிபிஎஸ் லிங்க் அனைத்தையும் கிடைத்துடன் நீங்கள் சென்று வழிபடுங்கள். அம்மாஜி அருளை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.